கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களை மிஸ் பண்றேன். ரேவதி வந்து டைமையே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு, அக்கா என்னக்கா அப்பத்தில் வச்சு நீ கிளாக்கையே பார்த்துட்ருக்கேன்னு சுவாதி கேட்டுட்ருக்க, நேரமே போக மாட்டேங்கிட்டேங்கிறாங்க. நேரம் எப்படி ஓடும் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மயில். என்னடி ஆச்சு அப்படின்னு வந்து ரோஹிணி விசாரிக்கிறாங்க. இல்லைக்கா அப்பல இருந்து பார்க்குறேன் டைம் போகவே மாட்டேங்குங்கிறாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் நேரம் போகணும்னு யோசிக்கிறேன்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் டைம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, நீ அதையே பார்த்துட்ருக்கனா டைம் போகிற மாதிரி தான் தெரியாதுன்னு ரோஹிணி சொல்ல, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மேலே பார்த்து ஓடி போயிருந்தாங்க ரேவதி. ஏன்னா மயில் நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. மேலே போயிட்டு வந்து அங்கேயும் பார்த்துட்ருக்கேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளாக்கை பார்க்க, ஏன் இன்றைக்கி மட்டும் போகவே மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கே கால் பண்ணுறாங்க. கார்த்திக் வந்து ஃபோனை எடுத்ததும், மாமா நேரமே போக மாட்டேக்கு மாமா, நாளைக்கு எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்க, என்ன பேசுகிற அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க. ரேவதி நாளைக்கு உங்களை மீட் பண்ண போகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நேரம் போக மாட்டேக்குன்னு சொல்ல, நீயே வந்து வீட்டில் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துறாத, அதெல்லாம் நேரம் தன்னால் போகும், நீ அதையே பார்த்துட்ருக்காதுன்னு கார்த்திக் சொல்ல, அக்கா சொன்னதே தான் மாமாவும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அப்பவும் ரேவதிக்கு நேரம் போகல, திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்காங்க. நைட் ஆயிடுது. 9 மணிக்கிட்ட வந்துட்டு ரோஹிணி சாப்பிட கூப்பிடுறாங்க ரேவதியை. அப்போ ரேவதி டைமையே பார்க்குறத பார்த்துட்டு, ஏடி நீ இன்னும் மாறலையா, நீ டைமை தான் பார்த்துட்ருக்கியான்னு கேட்க, இன்னக்கா இன்னும் நாளே டைமே போகவே மாட்டேங்கிறாங்க. நீ அப்பளை கேட்கும் போது மணி 5, இப்போ 9 மணி, நேரம் போக தானே செஞ்சுருக்கு, சும்மா அதையே பார்த்துட்ருக்காம படுத்து தூங்கு, தன்னால் நாளைக்கு காலையில் வந்துடும், சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட, இல்லைக்கா எனக்கு பசிக்கல, நான் படுத்துக்கிறேன் நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ரோஹிணியா உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. திரும்பவும் வந்து கார்த்திக் ரேவதி கால் பண்ணுறாங்க படுத்தும் பார்த்துட்டு, மாமா சுத்தமாக இப்போவும் நேரம் போகலான்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பேசாமல் படுத்து தூங்க, நாளைக்கு காலையில் வந்துடும்னு கார்த்திக்கும் அதே சொல்ல, மாமாவும் அதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. காலையில் வந்து விடிஞ்சிருது. படுத்து படுத்து பார்த்துட்டு ஒரு வழியாக விடிஞ்சிருது. காலையில் நல்லா சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ரேவதி போட்டுட்டு கீழே வர, ஹாலில் எல்லாரும் இருக்குது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குன்னு மயிலும் ரோகிணியும் சொல்ல, அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, என்னம்மா புது ட்ரெஸ் மாதிரி இருக்குது, எங்கேயும் போறியான்னு ரேவதி அப்பா கேட்க, ஆமாப்பா என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, பொண்ணுக்கு கூப்பிட்டுருக்கா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா போயிட்டு வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இதை வந்து சந்திரா கொஞ்சம் டவுட்டாக பார்க்குறாங்க. என்னது இது, இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பேசுகிற விதத்தையும் பார்த்தா எங்கேயோ பர்த்டே பார்ட்டிக்கு போகிற மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ பண்ணுறா போலன்னு யோசிக்க, ரேவதி எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு கிளம்ப, அக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்துருதானே பின்னாடியே சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திராவும் கிளம்புறாங்க. கார்த்திக் முனையில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேவதி போய் மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 2 பேரும் வந்து காரில் கிளம்பி போகிறாங்க. நல்லாயிருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு கார்த்திக் சொல்ல, உங்களுக்கு நல்லா இருக்கு மாமான்னு ரேவதி சொல்ல, நான் உனக்கு சொன்னங்கிறதுக்காண்டி நீ சொல்ல வேண்டாங்கிறாங்க. இல்லை மாமா நிஜமாவே நீங்கள் எப்போதுமே அழகு தான், இன்றைக்கி கூட கொஞ்சம் அழகாக இருக்கீங்கன்னு பேசிட்டு 2 பேரும் காரில் கிளம்புறாங்க. கார்த்திக் ரேவதி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, கார்த்திக் வந்து ரேவதிக்காண்டி ஒரு புதுசாக ஒரு வீடே வாங்கி வச்சுருக்காங்க. ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி அதை செட் பண்ணி கூட வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே கார்த்திக் ரேவதி இல்லைன்னு போட்டிருக்கு வெளியே. அதை பார்த்ததுமே வந்து இனிமேல் அந்த சீரியல் நம்ம கேஆர் இல்லைன்னு கேஆர் சீரியல்னு கூட நம்ம சொல்லலாம். இனிமேல் ரேவதி அதெல்லாம் பார்த்துட்டு, நமக்காண்டி இன்னொரு வீடு வாங்கி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த கனவு நமக்காண்டி கட்டினது, நான் உன்னோட நிறைய நேரம் அங்கே இருக்கிற மாதிரிலாம் நினச்சி பார்ப்பேன்னு சொல்லிட்டு கீயை ரேவதி கிட்ட தான் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு ரேவதி சொல்லுவாங்க, இந்த அன்புக்கு நான் ரொம்ப தகுதியானவதானான்னு நினைக்கும் போது யோசனையாக இருக்குன்னு சொல்ல, ஏன் இவ்வளோ தூரத்துக்குலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எல்லா பொருளுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதான்னு கார்த்திக் கேட்க, ரேவதி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் லவ் சீன்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணுறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. வீடியோஸை பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும். எந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ ரெகுலராக வர ஆரம்பிக்கும்.